வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 3 சிவிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் உமன் எம்பவர்மெண்ட். அந்த லெசன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரொடக்ஷன். த ஃபெமினிசம் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் உமன் ஸ்ட்ராங்கர். உமன் ஆர் ஆல்ரெடி ஸ்ட்ராங். இட்ஸ் அபவுட் சேஞ்சிங் த வே அண்ட் த வேர்ல்ட் ப்ரிசீவ்ஸ் தட் ஸ்ட்ரென்த். அதாவது ஃபெமினிசம் அப்படிங்கிறது உமனை வந்து மேக்கிங் ஸ்ட்ராங்கர் கிடையாது. உமன்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. த ஸ்டோரி ஆஃப் உமன் ஸ்ட்ரகிள் ஃபார் ஈக்குவலிட்டி பிலாங்ஸ் டு நோ சிங்கிள் ஃபெமினிஸ்ட் நார் டு எனி ஒன் ஆர்கனைசேஷன் பட் டு கலெக்டிவ் எஃபர்ட்ஸ் டு ஆல் ஹூ கேர் அபவுட் ஹியூமன் ரைட்ஸ். அதாவது ஸ்டோரி ஆஃப் உமன் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். You educate a man, you educate a man. You educate a woman, you educate a generation. அதாவது கோட் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ எஜுகேட் எ மேன், ஒரு மேனை படிக்க வச்சா யூ எஜுகேட் எ மேன். ஆனால் ஒரு உமனை நம்ம படிக்க வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ஜென்ரேஷனே நம்ம படிக்க வைக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. To call woman the weaker sex is a libel. It in a man justice injustice to women. மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருக்காங்க. The empowerment, the autonomy of women and the improvement of their political, social, economic and health status is highly important in its இட்செல்ஃப். அதாவது எம்பவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உமன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன் அடிஷன் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. உமன் எம்பவர்மெண்ட் and achieving gender equality is essential for our society to ensure the sustainable development of the country. அது என்ன சொல்லியிருக்காங்க, உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உமன்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆனாங்க அப்படின்னா அது நம்மளோட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜெண்டர். இன் சோஷியாலஜி வி மேக் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் செக்ஸ் அண்ட் ஜெண்டர். செக்ஸ் இஸ் த பயாலஜிக்கல் ட்ரைட் தட் சொசைட்டிஸ் used to assign people into category for either male or ஃபீமேல். அதாவது செக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீப்புள்ஸை கேட்டகரி பண்ணுறதுக்கு மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறது கேட்டகரி பண்ணுறது தான் நம்ம செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Talk about the difference between men and women. They are often drawing on sex, on rigid ideas of biology rather than gender, which is an understanding of how சொசைட்டி ஷேப்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தேர் பயாலஜிக்கல் கேட்டகரிஸ். அதாவது நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் மென் அண்ட் உமன் அவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவங்களோட பயாலஜிக்கல் கேட்டகரிஸ் என்ன, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதா நம்ம சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மோர் ஃப்ளூயிட். இட் மே ஆர் மே நாட் டிபெண்ட் அப்பான் பயாலஜிக்கல் ட்ரைட்ஸ். மோர் ஸ்பெஷலி இட் இஸ் அன் கான்செப்ட் தட் டிஸ்கிரைப்ஸ் ஹவு சொசைட்டிஸ் டிட்டர்மைன் அண்ட் மேனேஜ் செக்ஸ் கேட்டகரிஸ். அதாவது சொசைட்டி வந்து எப்படி மேனேஜ் பண்ணுது, எப்படி கேட்டகரைஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது உமன்ஸ் அண்ட் உமன் ரோல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன், உமன், டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் அதர் ஜெண்டர் பொசிஷன்ஸ் நமக்கு இது எல்லாமே நமக்கு இருக்குது. ஜெண்டர் இன்வால்வ் சோஷியல் நார்ம்ஸ், attitudes and activities that the society views as more appropriate for one sex over another. அதாவது அவங்களோட ஆட்டிடியூட், அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பொறுத்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு வேரி ஆகும். ஜெண்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிட்டர்மைன் பை வாட் அன் இண்டிவிஜுவல் ஃபீல்ஸ் அண்ட் டஸ். அதாவது இண்டிவிஜுவல் ஃபீல் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்காங்க. சோஷியாலஜி ஆஃப் ஜெண்டர் எக்ஸாமின்ஸ் ஹவு சொசைட்டி இன்ஃப்ளூயன்சஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் perception of difference between masculinity, what society views appropriate behavior for a man, and femininity, what society views appropriate behavior of the woman. அதான் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஸ்குலினிட்டி மேன் எப்படி அவங்களோட பிஹேவியர் என்ன, ஃபெமினிட்டி உமன் எப்படி அவங்களோட பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணுன்னா எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ்.
ஃபேக்டர்ஸ் எம்பவர்மெண்ட் என்னென்ன தேவை ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெசிஷன், அவங்களோட எபிலிட்டி, இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஜெண்டர் அப்படின்னு பார்த்தோம்னா 2 genders வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெவர் பி எம்பவர்ட். டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், க்ரீட், ரிலீஜியன் எக்ஸெட்ரா, அதாவது எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உமன் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் ஆஃப் எம்பவரிங் உமன் வித் த நாலேஜ், skill, self-confidence necessary to participate fully in the development process. அதாவது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உமனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அவங்களோட ஸ்கில், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ராசஸ் மெயினாக யூஸ் ஆகிறது எஜுகேஷன். மோர் தென் 40 years ago the universal declaration of human rights asserted that everyone has the right to education. அதாவது ஹியூமன் டிக்ளரேஷன் என்ன கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரைட் டு எஜுகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. Educating the girl child promotes mothers who are educated and who will in turn and educate the children, care for their families and provide the children care and support. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேட்டிங் த கேர்ள் சைல்டு நம்ம படிக்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர்ஸ் வந்து அவங்க எஜுகேட் பண்ணி அவங்களோட ஃபேமிலிஸை கேர் பண்ணிக்கிறது எல்லாமே, சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். த கேர்ள் சைல்டு நீட்ஸ் டு எஜுகேட் டு அக்வயர் நாலேஜ் அண்ட் ஸ்கில் நீடட் டு அட்வான்ஸ்டு ஹர் ஸ்டேட்டஸ் ஃபார் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது கேர்ள் சைல்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கோசரம் படிக்கிறாங்கன்னா அவங்க நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து அட்வான்ஸ்டு லெவல் கொண்டு போகிறதுக்கும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் மெயினாக எது தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்மேட்ச்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீமேல் எஜுகேஷன். ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்டு லிட்ரஸி ஆஃப் த illiterate youth across the globe. Nearly 60% are female. Offering all children education will proper literacy rates pushing forward development in struggling regions. அதாவது 63% ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஜுகேஷன் கிடையாது. அப்போ நம்ம வந்து ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு போகணும், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்கள டெவலப் பண்ணுறதுக்கு. ஹியூமன் trafficking. Women are most vulnerable to trafficking when they are under-educated and poor according to the United Nations Interagency Project of Human Trafficking. அதாவது இவங்களோட ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்க, எவ்வளோ புவராக இருக்காங்க, அன்எஜுகேட்டடாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணாங்க. த்ரூ ப்ரொவைடிங் யூத் கேர்ள்ஸ் வில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் ஹியூமன் trafficking கேன் சிக்னிஃபிகண்ட்லி அன்டிட்டர்மைன்டு. அதாவது யங் கேர்ள்ஸ்க்கும் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கான ஃபண்டமெண்டல் ஸ்கில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. Political representation. Across the globe, women are underrepresented as voters and restricted from political involvement. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓட்டர்ஸாக இருக்கணும், அதே பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மெயினாக இருந்தாங்க. யுனைடெட் நேஷன் உமன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் லீடர்ஷிப் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் சஜஸ்ட் த சிவிக் எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் ஆல் அரவுண்ட் எம்ப்ரூவ்மெண்ட் வில் ரெடியூஸ் திஸ் கேப். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க, அவங்களுக்கு சஜஷன் கொடுத்து அவங்களுக்கான ட்ரைனிங், அவங்களுக்கான எஜுகேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. Thriving babies. According to the United Nations Girls Education Initiative, children of educated mothers are twice as likely to survive past the age of 5. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ்லேருந்து எஜுகேட்டட் மதர்ஸ் அவங்க என்ன பண்ணலாம், எஜுகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது, படிக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க மெயினாக. லேட்டர் மேரேஜ். As suggested by the United Nations Population Fund, in underdeveloped country, one in every 3 girls is married before the reaching the age of 18. அதாவது 18க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராக மேரேஜ் ஆகுறாங்க. In the region, when the girl receives 7 or more years of education, the wedding date is delayed by 4 years. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போ எஜுகேஷன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க 7 or more இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க எஜுகேட் இருந்தாங்கன்னா அப்போ அவங்களோட வெட்டிங் டேட் வந்து டிலே ஆகலாம். அடுத்து அதே மாதிரி இன்கம் பொட்டன்ஷியல், அவங்களுக்கான இன்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் கேப்பபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்து யுனெஸ்கோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி எஜுகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸோட வேஜஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராஸ்பரிங் ஜிடிபி மீன்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா 10% வந்து பார்த்திங்கன்னா மோர் உமன் ஸ்கூல் அட்டன் பண்ணுவாங்க. அப்போ அதனால வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத
சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா when women are provided equal rights and equal access to education, அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்து எஜுகேஷன்லேயே ஈக்குவலாக அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங் பவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புவர் பீப்புள் லிட்ரஸி லேட். ஜெண்டர் பேஸ்ட் இன்இக்வாலிட்டி, சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆக்குபேஷன் ஆஃப் கேர்ள் சைல்ட் இன் டொமஸ்டிக் கோர்ஸ், low enrollment of girls in schools, low retention rate and high dropout rate. These are the factors responsible for the poor literacy rate. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் உமன் இன் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் உமன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இன் சொசைட்டி இஸ் inevitable. Empowerment is once the man procedural concerns when addressing human rights and development. Women empowerment and achieving gender equality is essential for our society to ensure the sustainable development of the country. அதாவது உமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம எஜுகேட் பண்ணோம், அவங்களுக்கான ரைட்ஸ் கொடுத்தோம், அவங்கள ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமனோட எம்பவர்மெண்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இஸ் சென்ட்ரல் டு ரியலைசிங் உமன் ரைட்ஸ் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. உமனுக்கான ரைட்ஸ் கொடுக்கணும், அதே மாதிரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. Empowering women in the economy and bridging gender gaps in the world of work are key to achieving the agenda for sustainable development. அதாவது ரெண்டு மேன் அண்ட் ஃபீமேலுக்கு நடுவில் இருக்க கேப்பை வந்து நம்ம ஒரு பிரிட்ஜ் மாதிரி நமக்கு இருக்குது, அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணி இப்போ அவங்களுக்கான இந்த கேப்பை வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா சஸ்டைனபிளாக டெவலப்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். when more women work economic grow. அதாவது உமன்ஸ் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எக்கனாமிக் லெவலில் நமக்கு க்ரோத் இருக்கும். இன்க்ரீசிங் உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் கான்ட்ரிபியூட் டு உமன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் எக்கனாமிக் க்ரோத். அதாவது உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க வந்து படிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா நமக்கு எக்கனாமிக் க்ரோத் நல்லாயிருக்கும். இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் கம்பெனிஸ் வித் 3 or more women in senior management function score high in all dimension of ஆர்கனைசேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது உமனுக்கு சீனியர் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஒர்க் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகிறதுக்கு மெயின் ஒரு அட்வான்டேஜ். The need of economic empowerment of women. Gender difference in law affect both developing and developed economics and women in all region. அதாவது ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லா க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து உமன்ஸ்க்கு எல்லா ரீஜியன்லேயும் நமக்கு தேவைப்படும். உமன் ரிமைன் லெஸ் லைக்லி டு பார்ட்டிசிபேட் இன் த லேபர் மார்க்கெட் தென் மென் அரௌண்ட் த வேர்ல்டு. அதாவது லேபர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும் ஆல் ஓவர் வேர்ல்டில். உமன் ஆர் மோர் லைக்லி டு பி அன்எம்ப்ளாய்ட் தென் மென். அதாவது மென்னை கம்பேர் பண்ணும்போது உமன் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்டாக தான் இருக்காங்க. உமன் ஆர் ஓவர் ரெப்ரசன்டேட்டட் இன் இன்ஃபார்மல் அண்ட் வல்னரபிள் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபார்மலாக ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குளோபலி உமன் ஆர் பெய்ட் லெஸ் தென் மென். அதாவது மென்னை கம்பேர் பண்ணும்போது உமனுக்கு வந்து நமக்கு பேயபிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உமன் பியர் disproportionate responsibility for unpaid care and domestic work. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா அதாவது அன்பெய்டு எந்த ஒரு கேர் இல்லாமல் ஒர்க் வந்து டொமஸ்டிக்காக அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்பெய்ட் கேர் ஒர்க் இஸ் எசென்ஷியல் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த எக்கனாமி பட் ஆஃபன் கோஸ் அன்கவுண்டட் அண்ட் அன்ரெகனைஸ்டு. அதாவது நம்ம கேர் ஒர்க் அவங்களுக்கு கிடையாது, அதே மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு கவுண்டபிள் கிடையாது, இவ்வளோ ஒர்க் தான் அப்படிங்கிறது அவங்கள ரெகனைஸ் பண்ணுறது நமக்கு கிடையாது. உமன் ஆர் லெஸ் லைக்லி to entrepreneurs and face more disadvantage starting the business. அதாவது உமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. உமன் ஆர் லெஸ் லைக்லி தென் men to have access the financial institutions or have a bank account. அதாவது உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேயோ ரன் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டோ இது எல்லாமே உமனுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது when compared to men. Women are still less likely to have access the social protection.
உமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சோஷியல் ப்ரொடக்ஷன் கம்மியாக தான் இருக்குது. வயலன்ஸ் அண்ட் ஹார்ஷ்மெண்ட் இன் த வேர்ல்ட் ஆஃப் work affects women regardless of age, location, income or social status. அதாவது violence, harassment இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸை அஃபெக்ட் பண்ணுது. இந்தியன் சொசைட்டி இஸ் நோன் ஃபார் இட்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அது இந்தியன் சொசைட்டி நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா birth in the weaker section of society, diverse as Indian society itself, women, scheduled caste, scheduled tribes, children, poor, landless, fathers, ஃபார்மர்ஸ் ஆர் கன்சிடர்ட் அஸ் எ வீக்கர் செக்ஷன். யாரெல்லாம் நம்ம வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கான வீக்கர் செக்ஷனில் இருக்கவங்களுக்கு நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து அவங்கள நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். அதுக்கு நமக்கு மெயினாக அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இதோட உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.